நாம் ஒருத்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை அவங்கள பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த சைக்காலஜிக்கல் கான்செப்ட் நீங்கள் டீச்சராக இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸையும், பேரண்ட்டாக இருந்தால் கிட்ஸையும், இல்லை ஒரு லீடராக இருந்தால் உங்கள் ஃபாலோவர்ஸையும், இல்லை ஒரு எம்ப்ளாயராக இருந்தால் எம்ப்ளாயியையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவும். ஒரு கிரேக்க சிற்பி பிக்மேலியன் ஒரு அழகான பெண்ணினுடைய சிற்பத்தை வடிவமைச்சாராம். சிற்பம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததால் அந்த சிற்பத்தை ஒரு உயிருள்ள பர்சனாகவே கன்சிடர் பண்ணி அதுக்கிட்ட தினமும் பேச ஆரம்பித்தார், பழக ஆரம்பித்தார். நாட்கள் செல்ல செல்ல அந்த சிற்பத்து மேலே அவருக்கு மிகவும் அன்பும் பாசமும் அதிகமாச்சு. அதை பார்த்த கிரேக்க கடவுளான ஆஃப்ரோடைட் அவர் மேலே பாவம் பார்த்து அந்த சிலைக்கு உயிர் கொடுத்தாங்களாம். அந்த சிலையும் உயிர் பெற்று கடைசியில் அந்த பிக்மேலியன் அந்த சிலையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். இந்த சைக்காலஜிக்கல் கான்செப்ட் நேம் பிக்மேலியன் எஃபெக்ட். நம்ம ஒருத்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை உங்களை ரொம்பவே பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சோன்னா நம்ம அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம், அவங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுப்போம் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அது அவங்கள பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ஸ் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சருக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்டை கொடுத்து இந்த 100 ஸ்டூடெண்ட்டுமே நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் கிட்ட அசைன் பண்ணுறாங்க. அந்த டீச்சரும் ஹாப்பியாக அந்த ஸ்டூடெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் தி இயர் 100 ஸ்டூடெண்ட்டுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்களா. ஆனால் உண்மையில் அந்த 100 ஸ்டூடெண்ட்டையும் ரேண்டமாக தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒர்க் ஆனது தான் பிக்மேலியன் எஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாசிட்டிவாக உங்கள் கீழே இருக்கிறவங்களையோ இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸையோ இல்லை உங்கள் பசங்களையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிக்மேலியன் எஃபெக்டை அப்ளை பண்ணி பாருங்கள்.